ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் இது யாருக்கு தான் பிடிக்காது. இந்த மாதிரி இட்லியில் சாம்பார் வடைலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 4 காஞ்ச மிளகா, 3 காஷ்மீரி மிளகா, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 100 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க எந்த காய் இருந்தாலும் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துட்டு பருப்பு வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா காயை வேக விட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிட்டு 2 தக்காளி ஆட் பண்ணி காய் நல்லா வெந்த உடனே நம்ம அரைச்ச மசாலாவும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி நல்லா கொதி வந்தோடனே வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்க.